ஆக்சுவலா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும் சொல்லி நம்ம நிறைய படங்கள் பார்த்திருப்போம், நிறைய கதைகள் கேட்டிருப்போம், நிறைய அந்த ஒரு அந்நியன் மாதிரி படங்கள்ல நம்ம பண்ண தப்புக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் சொல்லி நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க ஒரு கோவில்ல 326 அறைகள் கட்டி வச்சு அந்த ஒவ்வொரு அறையிலையும் நம்ம பண்ண ஒவ்வொரு தப்புக்கு, நாவால பண்ண தப்புக்கு நாவாலையும், உடலால பண்ண தப்புக்கு உடலாலையும், திருட்டால பண்ண தப்புக்கு திருட்டாலையும், கொலையால பண்ண தப்புக்கு, இந்த மாதிரி 326 அறைகள்லையுமே நம்ம பண்ண தப்புக்கள் எல்லாத்துக்குமே என்ன மாதிரியான தண்டனை நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நடக்குங்கிறத அப்படியே எக்ஸாக்டா தத்ரூபமா ஒரு கோவிலாவே கட்டி வழிபடுறாங்களாம். அந்த கோவில் அந்த அறைக்குள்ள போன ஒவ்வொரு குழந்தைகளுமே பார்த்து பயந்து வெளியில மிரண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட கோவிலா இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 326 அறைகள்ல நம்ம எந்த அறைக்குள்ள போனா நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ அதுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும்னு நம்மளை உணர்த்துற மாதிரியே இருக்குமா. அதுல நம்ம பண்ற தப்புக்கு தண்டனை இருக்குல்ல, அந்த தண்டனையை கொடுக்க போற காவலாளிகள் இருப்பாங்கல்ல, அந்த காவலாளிகளை பார்த்தாலே அவ்வளவு பயமாவும் அவ்வளவு பயங்கரமாவும் இருக்குமா. அப்படிப்பட்ட கோவிலை இன்னைக்கு வரைக்கும், அதாவது அந்த கோவிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் எந்த அளவுக்கு இருக்கும், அதனால இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது நம்ம பண்ணக்கூடிய தப்புக்களை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவில் கட்டப்பட்டதா சொல்றாங்க. 326 அறைகளையும் 326 தண்டனைகள் காத்திருக்கு நீங்க பண்ண தப்புக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கான் இந்த கோவில். நான் சொன்ன மாதிரி இந்தியாலலாம் எங்கேயுமே கிடையாதுங்க. இந்த கோவில் சைனால தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சைனால இருக்கிற கோவிலை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ண பெரிய தப்பு எதுங்கிறத யோசிச்சு வச்சு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே இறப்புக்கு அப்புறம் இப்படி ஒரு தண்டனை இருக்கா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.